கோயம்புத்தூர் சூலூர்ல இப்போ 10 வயசு சிறுமி தெரிஞ்ச பர்சனாலேயே பலாத்காரம் பண்ணப்பட்டு மர்டர் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு முதலமைச்சருக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கா? இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது புதுசு இல்லை. இந்த மாதிரி ஒரு பத்தட்டிக்கான சிச்சுவேஷன்ஸை தெரிஞ்ச பர்சனாலேயே நடக்கிறப்போ போலீஸு முன்னாடியே இந்த விஷயங்கள் நடக்காம தடுக்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள் தான். இதுக்கு எல்லாருமே நம்ம கோபப்பட்டு அந்த கிரிமினலுக்கு மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம சொல்றோம். அப்படி கிரிமினல்ஸ்க்கு மரண தண்டனை விதிக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு கிடையாது, நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. இந்திய அரசியல் அமைப்பு அதிகாரம் அப்படிங்கிற பிரிவினையின் சட்டத்தின் கீழ் இயங்குது. சட்டம் இயற்றுவது சட்டமன்றம், நாடாளுமன்றம், அதை செயல்படுத்துவது அரசாங்கம், முதலமைச்சர், தண்டனை கொடுப்பது நீதிபதி. ஒருத்தர் கையிலேயே இந்த மூணுமே இருந்ததுன்னா அது சர்வாதிகாரம் ஆகிவிடும். அதனாலதான் முதலமைச்சர் குற்றவாளின்னு முடிவு பண்ணி தண்டனை, மரண தண்டனை, எந்த தண்டனையுமே கொடுக்க முடியாது. இது நீதிமன்றத்துக்கும் நீதிபதிக்கும் தான் உண்டு. ஸோ குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்து அவருக்கு தண்டனை கொடுக்குற அதிகாரம் முதலமைச்சருக்கு கிடையாது. அது கோர்ட்டுக்கும் நீதிபதிக்கும் மட்டும்தான் உண்டு. இது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிஏகே, எந்த கட்சியாக இருந்தாலும் இதுதான் இங்கு அரசியலமைப்பு சட்டம். இதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம்ங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும்.